இந்திய கடல் பகுதியில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்ததாக இலங்கையைச் சேர்ந்த 7 மீனவர்களை இந்திய கடலோர காவல்படையினர் கைது செய்துள்ளனர். தூத்துக்குடி இந்திய கடல் பகுதியில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த இலங்கை அம்பலக்குடை பகுதியைச் சேர்ந்த தாரகா அமிலகுமார், புஷ்பகுமார், மியாந்த சில்வா, இண்டிகர், சுசாந்தர், பூபாலி, நிரங்கன் உள்ளிட்ட 7 மீனவர்களை கைது செய்த இந்திய கடலோர காவல்படையினர் அவர்களது படகையும் பறிமுதல் செய்து தூத்துக்குடி தருவைக்குளம் கடற்கரை பகுதிக்கு கொண்டு வந்து கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். இதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட மீனவர்களிடம் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார், கியூ பிரிவு போலீசார் மற்றும் மீன்வளத்துறையினர் உள்ளிட்ட துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். தாளவாடியில் யானை தந்தம் திருடிய வழக்கில் ஒருவரை கைது செய்த வனத்துறையினர் வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளை தேடும் பணியில் தீவிரம் காட்டி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி வனச்சரகம் கும்பிட்டாபுரம் காவல் சுற்று வனப்பகுதியில் ஆண் யானை ஒன்று தந்தங்கள் எடுக்கப்பட்டு இறந்த நிலையில் இருந்ததை வனத்துறையினர் கடந்த மாதம் 22ஆம் தேதி அன்று கண்டறிந்தனர். வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் முக்கிய குற்றவாளியான கர்நாடக மாநிலம் எத்தேகவுடன் தொட்டியைச் சேர்ந்த 53 வயது பொம்மன் என்பவரை வனத்துறையினர் நேற்று கைது செய்தனர். அவரிடமிருந்து களவாடப்பட்ட யானை தந்தங்கள் மீட்கப்பட்டது. பின்பு அவரை சத்தியமங்கலம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய மற்ற குற்றவாளிகளை வனத்துறையினர் தேடி வருகின்றனர். தேர்தல் முடிவுக்கு வந்த பின்பு தேனி தொகுதியில் பெரும் மாற்றம் வரும் என்று டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள கோம்பை பேரூராட்சியில் திருமலை ராயப்பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு சுவாமி திருமலை ராயப்பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து விசேஷ பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பூதேவி, ஸ்ரீதேவி அம்மன்களுக்கு சிறப்பு அலங்கார பூஜைகள் செய்து திருமாங்கல்யத்தை அணிவித்து திருக்கல்யாணத்தை வெகு விமர்சையாக நடத்தினர். இந்த நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்று சென்றார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசாங்கத்திற்கு வருமானம் வேண்டும் என்பதற்கு மக்கள் தலையில் வரிச்சுமைகளை ஏற்றுவது மிகவும் அபாயகரமான ஒன்று. அதற்கு தமிழ்நாடு மக்கள் இந்த ஆட்சியாளர்களுக்கு நல்ல தண்டனை வழங்குவார்கள் என்று கருத்து தெரிவித்தார். கோவில்பட்டி அருகே மின்னல் தாக்கி ஆடு மேய்க்கும் தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள ஆவல்நத்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமசாமி. இவர் ஆடு மேய்க்கும் தொழில் செய்து வருகிறார். நேற்று மாலையில் ஆடு மேய்க்க சென்றவர் வீடு திரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் அவருடைய ஆட்டு தொழுவத்தில் ஆடுகளை அடைத்துவிட்டு வீட்டுக்கு செல்லும் போது மின்னல் தாக்கியதில் உயிரிழந்து கிடந்தது தெரியவந்தது. இதுகுறித்து தகவல் கிடைத்ததும் கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உயிரிழந்த ராமசாமி உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.